இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சவுச்சவு சட்னி தாங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் ஊத்தி சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. பேனை வச்சுக்கோங்க, 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு இஞ்சி துண்டுகள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்ப 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு ஒரு சவுச்சவை கட் பண்ணதை அதுல சேர்த்துக்கோங்க. சவுச்சவு சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்ப 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா வதங்கணும் இல்லையா? 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கு பாருங்களேன். இப்ப இது கூடவே 6 வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இத போல நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சிட்டு வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா சவுச்சவு சட்னி ரெடி ஆயிடுச்சு.